நண்பர்களே, ஒரு கசப்பான உண்மை சொல்றேன். இந்த உலகத்துல கெட்டவங்களை விட கடைசியில அதிகமா தோத்து போய் அவமானப்படுறது நல்லவங்க தான். நீ யாருக்கும் கெடுதல் நினைக்கல, யாரையும் ஏமாத்தல, எல்லாருக்கும் உதவி செய்துகிட்டே இருந்தா கூட ஒரு நாள் வாழ்க்கை உன்னை ஒரு இடத்துல நிறுத்திடும். அப்போ உன் மனசுக்குள்ள ஒரே கேள்வி வரும், நான் இவ்வளவு நல்லவனா இருந்தேன், ஆனா கடைசியில ஏன் நானே தோத்து போனேன்? இந்த கேள்வி உன் மனசுல வந்திருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரொம்ப நல்லவனா இருக்கிறது பாவமா? இல்ல, ஆனா அளவுக்கு மீறி நல்லவனா இருக்கிறது ஆபத்து. ஏன்னா நீ எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மெதுவா உன்னை நீ இழக்க ஆரம்பிக்கிற. உன் எல்லை உடையும், உன் மரியாதை குறையும், உன் குரல் கேட்கப்படாம போயிடும். இதை உலகம் சொல்லாது, ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனிதன் எச்சரிச்சார். ஒரு சீடன் ஒரு நாள் புத்தரிடம் கேட்டான், குருவே, நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம்? புத்தர் ஒரு கதையை சொன்னார். ஒரு பாம்பு வயசானதுக்கு அப்புறம் யாரையும் கடிக்கல, அஹிம்சைன்னு முடிவு பண்ணி அமைதியா வாழ்ந்துச்சு. ஆனா ஊர் மக்கள் கல்லு எரிஞ்சாங்க, மிதிச்சாங்க, அடிச்சாங்க. ரத்தம் சொட்ட அந்த பாம்பு ஒரு முனிவர் கிட்ட போச்சு. முனிவர் சொன்னார், நான் விஷத்தை பயன்படுத்த வேண்டாம்னு தான் சொன்னேன், ஆனா சீர்றத நிறுத்த சொல்லலையே. இந்த கதையில அந்த பாம்பு யாருன்னு தெரியுமா? நீங்க தான். நல்லவனா இருக்கிறேன்னு நினைச்சு உங்க தற்காப்ப நீங்க கைவிட்டுடுறீங்க. அப்படி நீங்க சீராமன்பா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய 7 பெரிய ஆபத்துகள் என்ன? இத புத்தர் எப்படி எச்சரிக்கிறார்? இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். எச்சரிக்கை 1, நீங்கள் பூஜ்யமாக்கப்படுவீர்கள். நண்பர்களே, இந்த உலகத்தோட ஒரு எழுதப்படாத சட்டம் என்ன தெரியுமா? எது சுலபமா கிடைக்குதோ அதுக்கு மதிப்பு கிடையாது. ரொம்ப நல்லவனா இருக்கிறவங்க செய்யற முதல் தப்பு எல்லாத்துக்கும் சரி எஸ் சொல்றது. மத்தவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க முகம் வாடக்கூடாதுன்னு உங்க உடம்புல தெம்பு இல்லைனாலும், உங்க மனசுல விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் செய்யறேன்னு சொல்லிடுவீங்க. நீங்க நினைக்கிறீங்க இது தியாகம்னு. ஆனா இந்த உலகம் இதை எப்படி பார்க்கும் தெரியுமா? இது பலவீனம். உங்களை அவங்க ஒரு மனிதனா பார்க்க மாட்டாங்க, ஒரு ஸ்பேர் பார்ட், உதிரிப்பாகம் மாதிரி தான் நடத்துவாங்க. ஸ்பேர் டயருக்கு எப்போ மதிப்பு? வண்டி பஞ்சர் ஆனா மட்டும்தான். வண்டி ஓடுற வரைக்கும் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, இருட்டுல தான் கிடக்கும். வேலை முடிஞ்சதும் தூக்கி மறுபடியும் அதே இருட்டுல போட்டுடுவாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்களும் ஒரு ஸ்பேர் டயர் மாதிரி தான் மத்தவங்க வாழ்க்கையில இருக்கீங்களா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தா அது பாசம் இல்ல, அது அவைலபிலிட்டி, எப்பவும் கிடைப்பது. புத்தர் ஒரு முறை சீடர்களிடம் கேட்டார், கிணற்றில் இருக்கும் நீரை விட கையில் இருக்கும் வைரம் ஏன் விலையுயர்ந்தது? சீடர்கள் சொன்னார்கள், ஏனென்றால் வைரம் கிடைப்பது அரிது. புத்தர் சிரித்துக்கொண்டே சொன்னார், உன் குணமும் அப்படிதான். நோ சொல்றது கெட்ட வார்த்தை இல்ல, அது உங்க வாழ்க்கைக்கான எல்லை கோடு, பவுண்டரி. இன்னையிலிருந்து மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறத நிறுத்துங்க. உங்களை மதிக்காத இடத்துல இன்னும் சொல்ல பழகுங்க. அப்ப பாருங்க, உங்களை ஸ்பேர் பார்ட்டா பார்த்தவங்க உங்களை ஒரு மாஸ்டர் பீஸா பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரி, நோ சொல்லாம எல்லாத்துக்கும் தலையாட்டுறதால உங்க மரியாதை போச்சு, பரவாயில்ல. ஆனா அடுத்து நான் சொல்ல போற தப்பு உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையே அழிச்சிடும். அது என்ன? எச்சரிக்கை 2, பொருளாதாரத்தில் ஏமாறப்படுவீர்கள். 2வது ஆபத்து, இது உங்க வாழ்க்கையே தலைகீழா போடும். நல்லவங்க பாக்கெட்ல ஏன் பணம் தங்க மாட்டேங்குது தெரியுமா? உங்களுக்கு கூச்ச சுபாவம். யாராவது வந்து மச்சான் அர்ஜென்ட், ஒரு 10,000 இருந்தா கூட அடுத்த வாரமே தர்றேன்னு கண்ணை கசக்குவாங்க. உடனே உங்க மனசு இலகிடும். பரவாயில்லை, நண்பன் தானேன்னு எடுத்து கொடுப்பீங்க. அடுத்த வாரம் வரும், ஆனா பணம் வராது. போன் பண்ணா எடுக்க மாட்டான், நேர்ல பார்த்தா இதோ தர்றேன் அதோ தர்றேன்னு இடிப்பான். இங்க கொடுமை என்ன தெரியுமா? கடன் வாங்கினவன் அந்த பணத்துல ஹோட்டல்ல சாப்பிட்டு ஜாலியா சுத்துவான், ராஜா மாதிரி இருப்பான். ஆனா கடன் கொடுத்த நீங்க என் பணத்தை திருப்பிக்க குடுடான்னு அவங்கிட்ட பிச்சைக்காரன் மாதிரி கெஞ்சிட்டு இருப்பீங்க. இது தேவையா? இன்னொரு பக்கம் உங்க உழைப்பு. நீங்க செய்யற வேலைக்கு சம்பளம் கேட்கவோ கூலி கேட்கவோ கூச்சப்படுவீர்கள். அதிகமா கேட்டா நம்மள பேராசைக்காரன்னு நினைப்பாங்களோன்னு பயந்து உங்க உழைப்ப நீங்களே குறைச்சு மதிப்பிடுவீங்க. நண்பர்களே, ஒரு கசப்பான உண்மைய சொல்றேன். வெளியில நல்லவன்னு பேர் வாங்கறதுக்காக வீட்டுல இருக்கிற உங்க பொண்டாட்டி, பிள்ளைங்க எதிர்காலத்தை நீங்க அழிக்கிறீங்க. நீங்க ஏமாந்த ஒவ்வொரு ரூபாயும் உங்க பிள்ளையோட படிப்பு காசு, உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு காசு. அதை அடுத்தவனுக்கு தானம் பண்ண உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? புத்தர் சொன்னார், உன் தட்டில் உணவு இருக்கும் வரைதான் உலகம் உன்னை மதிக்கும். தட்டு காலியானால் நீ ஊட்டியவங்க கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. பண விஷயத்துல நல்லவனா இருக்காதீங்க, நேர்மையாளனா இருங்க. கடன் கேட்டா இல்லன்னு சொல்ல தைரியமா பழகுங்க. உழைச்ச காசை உரிமையா கேளுங்க. கணக்குல கண்டிப்பா இருங்க. இல்லனா கடைசி காலத்துல கண்ணீரோட தான் நிக்கணும். சரி, காசு போனா கூட சம்பாதிச்சுக்கலாம் நண்பர்களே. பணத்தை இழந்தீங்க, உங்க நண்பர்களுக்கு வாரி வழங்கினீங்க, இப்போ உங்க கை காலி. இந்த சூழ்நிலையில நீங்க உதவி செஞ்ச அந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்களா? அடுத்த ஆபத்தை கேட்டா உங்க கண் கலங்கிடும். எச்சரிக்கை 3, தனிமை உங்களை தின்னும். ஆபத்து, இது நல்லவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு சாபம். நீங்க ஊருக்கே ஆறுதலா இருந்திருப்பீங்க,
யார் அழுதாலும் ஓடி போய் கண்ணீரை துடைச்சிருப்பீங்க. கவலைப்படாத மச்சான், நான் இருக்கேன்னு 1000 பேருக்கு வாக்கு கொடுத்திருப்பீங்க. ஆனா விதி ஒரு நாள் உங்கள குறி வைக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு புயல் அடிக்கும். அப்போ திரும்பி பாருங்க. உங்க தோளை தட்டி கொடுக்க, பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. உங்க போன்ல 500 கான்டாக்ட் இருக்கும், வாட்ஸ்அப்ல 10 குரூப் இருக்கும். ஆனா எனக்கு வலிக்குதுடான்னு மனசு விட்டு பேச ஒரு ஆள் இருக்காது. அந்த நிமிஷம் உங்களை சுத்தி ஒரு மயான அமைதி இருக்கும் பாருங்க. அது நரகத்தை விட கொடுமையா இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் இருந்தீங்க, ஆனா உங்களுக்குன்னு யாரும் இல்ல. எல்லாருக்கும் நிழல் கொடுத்த மரம் கடைசியில தனியா பட்டு போய் நிக்கும். அந்த நிலைமை உங்களுக்கு வேண்டாம். புத்தர் சொன்ன ஒரு கசப்பான உண்மை இதுதான். தனியாக நடக்க பழகிக்கொள். ஏனென்றால் உனக்கு மிகவும் பிடித்தவர்கள்தான் உன்னை நடுக்காட்டில் விட்டுச் செல்வார்கள். தனிமை கொடுமைதான். ஆனா அதுதான் உங்களுக்கு யார் உண்மையான உறவுன்னு காட்டுற கண்ணாடி. யாரையுமே நம்பி இருக்காதீங்க. உங்க நிழல் கூட வெளிச்சம் இருக்கும் வரைதான் கூட வரும். இருட்டுல அதுவும் உங்களை விட்டு போயிடும். தனிமை கூட பரவாயில்லைங்க, தாங்கிக்கலாம். ஆனா ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் உங்களை தேடி வருவாங்க. எதுக்கு தெரியுமா? எச்சரிக்கை 4, குப்பை தொட்டி ஆக்கப்படுவீர்கள். 4வது ஆபத்து, இது உங்க மனநலத்தையே காலி பண்ணிடும். நீங்க நல்லவருங்கிறதால உங்ககிட்ட ஒரு காந்த சக்தி இருக்கும். எல்லாரும் அவங்க சோக கதையை சொல்ல உங்களை தேடி வருவாங்க. மச்சான் எனக்கு கஷ்டம், வீட்ல பிரச்சனைன்னு மணிக்கணக்கா புலம்புவாங்க. நீங்களும் பாவம்னு காது கொடுத்து கேப்பீங்க, ஆறுதல் சொல்வீங்க. ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுமா? அவங்க தங்களுக்குள்ள இருக்கிற விஷத்தை அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி உங்ககிட்ட கொட்டிடுறாங்க. எல்லாம் பேசி முடிச்சதும், அப்பாடா உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மனசு லேசா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா போய் படம் பார்ப்பாங்க, நிம்மதியா தூங்குவாங்க. ஆனா அவங்க இறக்கி வச்ச அந்த பாரம், அது இப்போ உங்க மண்டைக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கும். அன்னைக்கு ராத்திரி அவங்க கொரட்டை விட்டு தூங்குவாங்க. ஆனா நீங்க பாவம், அவனுக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு விடிய விடிய யோசிச்சு பிறருடைய கர்மாவை, சுமையை நீ சுமக்காதே. அது உன் பயணத்தை அழித்திடும். இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து ஓயாம புலம்பினா போதும் நிறுத்துன்னு சொல்லுங்க. இல்லனா அந்த இடத்த விட்டு எழுந்து போங்க. உங்க மனசு ஒரு கோவில், அத குப்பைமேடா மாத்தாதீங்க, அனுமதிக்காதீங்க. உங்க மன அமைதி போனா கூட பரவாயில்ல, மீண்டும் கொண்டு வரலாம். ஆனா என்னைக்காவது ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா நீங்க ஒரு குற்றவாளி மாதிரி கூனி குறுகி நிக்கிறீங்க. ஏன் இந்த நிலைமை? எச்சரிக்கை 5, விளக்கம் கொடுக்கும் வியாதி. நல்லவர்களுக்கு இருக்கிற 5வது பெரிய சாபம் விளக்கம் கொடுக்கும் வியாதி. சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட போதும், உங்க மனசு பதறும். ஐயோ அவங்க நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு பயந்து உடனே அவங்களுக்கு கால் பண்ணுவீங்க. இல்லனா வாட்ஸ்அப்ல பெரிய பெரிய பாராகிராஃபா டைப் பண்ணுவீங்க. நீங்க நினைக்கிறீங்க, நான் விளக்கம் கொடுத்தா அவங்க புரிஞ்சுப்பாங்க, உறவு சரியாகிடும்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க விளக்கம் கொடுக்க கொடுக்க அவங்க கண்ணுக்கு நீங்க குற்றவாளி மாதிரி தெரிவீர்கள். யோசிச்சு பாருங்க, கோர்ட்ல யாரு அதிகமா விளக்கம் கொடுப்பா? தப்பு செஞ்சவன் தான். ஐயா நான் பண்ணல, நான் அங்க போகலன்னு கதறுவான். நிரபராதி அமைதியா நிமிர்ந்து நிப்பான். நீங்க ஏன் ஒவ்வொரு முறைக்கும் விளக்கம் கொடுத்து உங்களை நீங்களே ஒரு குற்றவாளி கூண்டுல நிறுத்திக்கிறீங்க? புத்தர் ஒரு முறை சொன்னார், உன்னை நேசிப்பவனுக்கு உன் விளக்கம் தேவையில்லை, உன்னை வெறுப்பவன் உன் விளக்கத்தை நம்ப போவதில்லை. அப்புறம் யாருக்காக இந்த போராட்டம்? உங்களை புரிஞ்சுக்க விரும்பாத ஒருத்தன்கிட்ட போய் நியாயத்தை பேசுறது குருடன்கிட்ட போய் ஓவியத்தை காட்டுறதுக்கு சமம். அது அவனுக்கு தெரியாது. ஆனா உங்க நேரம் வீணாகும். இனிமேல் யாராவது உங்களை தப்பா புரிஞ்சுகிட்டா பதறி போய் விளக்கம் கொடுக்காதீங்க. ஒரு சின்ன புன்னகையை உதிர்த்துட்டு நகர்ந்து போயிட்டே இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மைக்கும் சூரியனுக்கும் விளக்கம் தேவையில்லை. நீங்க ஏன் இப்படி பயந்து பயந்து விளக்கம் கொடுக்கறீங்க தெரியுமா? ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கையில பிரையரிட்டி. ஆனா அவங்க வாழ்க்கையில நீங்க யாரு? இந்த உண்மைய ஜீரணிக்கவே முடியாது. எச்சரிக்கை 6, நீங்க ஒரு ஆப்ஷனாக மாற்றப்படுவீர்கள். 6வது ஆபத்து, இது கொஞ்சம் வலிக்கிற உண்மை. நீங்க ஒருத்தரை உங்க உலகமாவே நினைச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுப்பீங்க. அவங்க மெசேஜ் பண்ணா அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ணுவீங்க. அவங்க கூப்பிட்டா எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடுவீங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில நீங்க யாரு தெரியுமா? வெறும் ஒரு டைம் பாஸ். அவங்களுக்கு போர் அடிச்சா உங்களை தேடுவாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா உங்ககிட்ட இனிமையா பேசுவாங்க. மத்த நேரத்துல நீங்க இருக்கிறதையே மறந்துட்டு அவங்க ஜாலியா இருப்பாங்க. இத கேட்க கஷ்டமா இருக்குல்ல? ஆனா இதுதான் நிதர்சனம். நீங்க அவங்களுக்காக கடலை தாண்டி போக தயாரா இருக்கீங்க. ஆனா அவங்க உங்களுக்காக ஒரு சின்ன பள்ளத்தை கூட தாண்ட மாட்டாங்க. நீங்க ஒரு குடை மாதிரி,
மழை வரும்போது, கஷ்டம் வரும்போது உங்களை இறுக்கி பிடிச்சுப்பாங்க. மழை நின்னதும், சந்தோஷம் வந்ததும் உங்களை மூடி ஒரு மூலையில தூக்கி வீசிடுவாங்க. ஏன் இந்த நிலைமை? ஏன்னா நீங்க அளவுக்கு அதிகமா அவைலபிளா இருக்கீங்க. புத்தர் சொன்னாரு, உன்னை தேடாத இடத்துல நீ தொலைந்து போறதே மேல். யாரு உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கலையோ, யாரு உங்களை சாய்ஸா பாக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஏன் பிரியாரிட்டி கொடுக்கணும்? இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க. யார் உங்களை தேடுறாங்களோ அவங்கள மட்டும் நீங்க தேடுங்க. யார் உங்களுக்கு நேரம் ஒதுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க நேரம் கொடுங்க. விருப்பம் இருந்தா பேசட்டும், இல்லனா போகட்டும். நீங்க யாருக்கும் ஆப்ஷன் கிடையாது. நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட வாய்ப்பு. உங்களை இழக்கிறது அவங்க துரதிர்ஷ்டம்னு அவங்க உணரணும். அப்படி வாழுங்க. ஒரு ஆப்ஷனா இருக்கதை கூட தாங்கிக்கலாம். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி போனதுக்கு பரிசா கடைசியா உங்களுக்கு கிடைக்க போறது ஒரு மிகப்பெரிய அவமானம். அது என்ன? எச்சரிக்கை 7. அவமானம் மட்டுமே மிஞ்சும் 7வது மற்றும் கடைசி ஆபத்து. இது மரணத்தை விட கொடுமையானது. நீங்க நினைக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் என்ன தலையில தூக்கி வைக்கும்னு. முட்டாள்தனம். இந்த உலகம் உங்களை தலையில வைக்காது, காலடியில போட்டு மிதிக்கும். ஏன் தெரியுமா? நீங்க 10 வருஷமா அவங்களுக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க, 99 உதவிகள் பண்ணிருப்பீங்க. ஆனா 100வது முறை ஒரு சின்ன சறுக்கல் வந்தா போதும், அந்த 99 நல்லதையும் மறந்துட்டு, இவன் இப்படித்தான், இவன் இவ்வளவு நாள் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டான், ஊரே உங்களை காரி துப்பும். அந்த வார்த்தையை கேட்கும்போது உங்க இதயம் இருக்கு பாருங்க, கண்ணாடி மாதிரி சுக்குநூறா உடையும். நீங்க வளர்த்து விட்டவங்களே உங்களை எதிர்த்து நிப்பாங்க. நீங்க தூக்கி விட்டவங்களே உங்களை மிதிச்சிட்டு மேல போவாங்க. அந்த நன்றி கெட்டத்தனத்தை பார்க்கும்போது, சே இதுக்கா இவ்ளோ வாழ்ந்தோம்னு உங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போகும். கடைசியில அவங்க ஜெயிச்சிடுவாங்க, நீங்க தோற்று போய் அவமானப்பட்டு நிப்பீங்க. புத்தர் சொன்னார், அளவுக்கு மீறி குனிந்தால் உன் முதுகு மற்றவர்களுக்கு ஏறுவதற்கு படிக்கட்டாகிவிடும். நிமிர்ந்து நில்லுங்க. உலகம் சாதுவை மிதிக்கும், ஆனால் வலிமை உள்ளவனைத்தான் மதிக்கும். அவமானப்பட காத்திருக்காதீங்க. இப்பவே விழிச்சுக்கோங்க நண்பர்களே. இவ்ளோ நேரம் நான் சொன்னதை கேட்டுட்டு, சரி அப்போ நான் கெட்டவனா மாறணுமா, எல்லாரையும் வெறுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல, நிச்சயமா இல்ல. புத்தர் நல்லவனா இருக்காதேன்னு சொல்லல, முட்டாள்தனமா நல்லவனா இருக்காதேன்னு தான் சொன்னார். வீடியோவோட ஆரம்பத்துல பார்த்த அந்த பாம்பு கதை ஞாபகம் இருக்கா? முனிவர் கடைசியா என்ன சொன்னாரு? கடிக்காத ஆனா சீரு. அதுதான் வாழ்க்கைக்கும் ஃபார்முலா. அன்பா இருங்க, ஆனா ஏமாளியா இருக்காதீங்க. உதவி செய்யுங்க, ஆனா அடிமையா மாறாதீங்க. மன்னியுங்க, ஆனா மறக்காதீங்க. உங்க நன்மைத்தனத்தை ஒரு பலவீனம்னு இந்த உலகம் நினைச்சா அது ஒரு பலம்னு நிரூபிங்க. ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி அழிஞ்சு போகாதீங்க. ஒரு சூரியன் மாதிரி இருங்க. வெளிச்சமும் கொடுக்கணும், அதே சமயம் நெருப்பாவும் இருக்கணும். விஷமில்லாத பாம்பா இருங்க, ஆனா தற்காப்புக்காக சீரத் தயங்காதீங்க. இதுதான் புத்தரின் உண்மையான ஞானம். இந்த வீடியோவை பார்த்துட்டு, ஆமாம் நானும் என் வாழ்க்கையில இப்படித்தான் ஏமாந்தேன், ஆனா இனிமே மாறப்போறேனாமான்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல ஐ வில் பி ஸ்ட்ராங், நான் வலிமையா இருப்பேன் டைப் பண்ணுங்க. பார்க்கலாம் எவ்வளவு பேர் திருந்த முடிவெடுத்திருக்கீங்கன்னு. இந்த வீடியோ உங்கள மாதிரியே இன்னொரு அப்பாவி ஜீவனுக்கும் ஒரு நல்ல மனசுக்கும் தேவைப்படலாம். தயவு செஞ்சு அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையும் காப்பாத்துங்க. இதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாடங்களை கத்துக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நல்லவரா இருங்க, ஆனா வல்லவரா வாழுங்க. நன்றி, வணக்கம்.